வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ பயங்கர ஹைப்பான மேட்ச், செம சப்பையா முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கே வந்து துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஈவன் தோ தெர் ஆர் சோ மச் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் ஆன் தி செலக்ஷன் ஃப்ரம் போத் த சைட். சிஎஸ்கே பெட்டரா பவுல் பண்ணாங்க. அண்ட் எம்ஐயோட டெசிஷன் கொஞ்சம் டாக்டிக்கலா நிறைய இருந்தது. டாஸ் வின் பண்ணி ஃபீல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா பேட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ சந்திரமௌலி ப்ரோ நீ நம்ம ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. ஸோ சிஎஸ்கே சைட்ல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸ். தப்பி தவறி இது நீங்க நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஜெயிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஐ ஹாவ் சோ மெனி கன்சர்ன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம போலாம் டீட்டெயில் பண்ணி. ஷூர். சூரியகுமார் யாதவ் வந்து பாகிஸ்தான் மேட்ச் முன்னாடி சொல்லியிருப்பாரு, இட்ஸ் ஹார்ட்லி அ காம்படிஷன். 5-5னா ஒரு காம்படிஷன் சொல்லலாம், இது என்ன 7-2க்கு என்ன ஒரு காம்படிஷன் சொல்றீங்க, இட் இஸ் நாட் அ ரைவல்ரி எனிமோர்னு. அதுக்கு டோட்டலா சம்பந்தமே இல்லாம நான் இன்னொன்னு சொல்றேன், இட் இஸ் நாட் அ ரைவல்ரி எனிமோர். சிஎஸ்கே எம்ஐக்கு 6-1னா கடைசி 7 தடவை இது எல் கிளாசிக்கோ இல்லவே டல் கிளாசிக்கோ. இட் இஸ் அ ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்டிங் அ மூவபிள் ஆப்ஷன். இது ரெண்டுத்துல யாரு வந்து கம்மின்னு அடிச்சு காட்டுங்கடான்னு ஒரு கேம் ஆடி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். சிஎஸ்கே டெஃபினெட்லி டிக்ட் அ லாட் ஆஃப் பாக்ஸஸ். ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒரு மாதிரி செட் ஆகிற மாதிரி தெரியுது, டிஸ்பைட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வி ஆல் ஹேவ். பட் எம்ஐ வந்து தே ஆர் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரபிள். இப்படி ஒரு எம்ஐயை வந்து யாருமே பார்த்தது இல்லை, யூகிச்சது கூட இல்லை. டாப் 2ல யாரை கேட்டாலும் அனலிஸ்ட், பிளேயர், ஈவன் ஐபிஎல் பார்க்காதவங்களுக்கு கூட உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஐபிஎல் பார்த்தா எம்ஐன்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் டாப் 2ல எம்ஐ ஃபினிஷ்னு சொன்னாங்க. பட் அது நடக்கவே இல்லை. நான் இது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு ஒரு படம் இருக்கு, அதாவது என்னன்னா பயங்கர காஸ்டிங். பிரகாஷ் ராஜ், அருண் விஜய், நம்ம அரவிந்த் சாமி, சிம்பு, போதாதுக்கு விஜய் சேதுபதி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட மணிஷார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அப்பா கடப்பார லைனப்னா அதான் அது. அங்க இந்த ஒரு காம்போ என்னமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கும் போது அப்படியே ஊத்திட்டு போயிடும் செக்கச்சே வந்த வானம் படம். இந்த எம்ஐ லைனப்பை பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. இன்கிரீடியன்ஸ் இல்லாமலே இல்லை, எல்லாமே இருக்கு, என்ன வேணாலும் இருக்கு. டெத் பவுலிங்கா, ஆல் ஃபேஸ் பவுலிங்கா, 8, அதாவது அவங்களோட பேட்டிங் லைனப் பவுலிங் லைனப் கரெக்டா 8 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. ஐ மீன் 10 பேர் பேட்டிங் ஆடுவாங்க, 8 பேர் பவுலிங் போடுவாங்க. இப்படி எல்லாமே இருந்தும் படத்துல கதெல்லாம் ஓடாது இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு டீம் என்விரான்மெண்டா அது இல்லை. அது ஏன் தெரியல, அதனாலே அந்த டீம் நல்லா இறங்கிடுச்சு. வி ஹாவ் அ லாட் டு டிஸ்கஸ் அபவுட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சம்திங் டு டிஸ்கஸ் அபவுட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்சோ. டெஃபினெட்லி உங்க தாட்சியும் சொல்லுங்க. ஓகே மேடி, நீ சொல்லு. சிஎஸ்கே நீ சொன்ன மாதிரி அடிச்சிட்டாங்க. சோ சொல்லு, உன்னோட தாட்ஸ் என்னன்னு சொல்லு. என்னோட தாட்ஸ் என்னன்னா, தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்கு டீம் வந்திருந்தாங்கன்னா இது வந்து கிராம் பண்ணிருக்கலாம். பிகாஸ் 10 overs 90 மும்பை. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குலதெய்வம் குலசாமி யாருன்னு பார்த்தா ஜேமி ஓட்டு செம்ம பக்காவா போட்டாரு. அவரோட என்ட்ரி பாயிண்ட கரெக்டா வச்சிருக்காங்க. நீ வந்து அங்க இங்கன்னு போடாம ஓரளவுக்கு பிளானோட வந்திருக்காங்க சென்னை இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். பிளேயிங் செலக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு பவுலிங் போடுறப்ப 11th over போட்டு வந்தாரு. அவர் கொடுத்த ஒரே பவுண்டரி ஒரு 6, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம விக்கெட் எடுத்தாரு. 11 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. கிளியர் எக்ஸிகியூஷன். அவர் போடுற வேரியேஷன்ஸ் எல்லாம் 140+ போட்டாரு, 112 போட்டாரு. சர்ப்ரஸோட கேட்ச் பிடிச்சது பாருங்க, ஸ்லோ டெலிவரி. ஸோ அந்த மெட்ரிக்ஸ் அவர் வச்சிருக்காரு. நீ வந்து பவர் பிளேல போடு, நீ வந்து டெத் ஓவர்ல இந்த மாதிரி போடுன்னு இல்லாம அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அவர் யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங்கும் குவைட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க துபாய் தவிர. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட கன்சர்ன்ஸுக்கு வரேன். இப்போ எம்ஐ பத்தி நம்ம கடைசியா பேசுவோம், ஏன்னா நத்திங் கோஸ் ரைட் ஃபார் எம்ஐ. ஸோ அதை பத்தி நம்ம லாஸ்டா வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் செலக்ஷன் வந்து ஒரு மாதிரி திரும்பவும் நான் வந்து எல்லாத்தையும் ஆட வைக்க போறேன். கார்த்திக் சர்மாக்கு லைஃப் கொடுக்க போறேன், பிரசாந்த் வீருக்கு லைஃப் கொடுக்க போறேன், உருளி பட்டேல் ஓகே, அது ஓகே. பட் இப்ப நீ எடுத்து பாத்தீங்கன்னா 9 பேட்ஸ்மேன் இருக்காங்கடா டீம்ல. இது என்னடா லைன் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அகைன் ஏன் திரும்ப திரும்ப வந்து நான் வச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இவங்க ஃபோர்ஸ் ஃபிட் பண்றாங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம். நான் 14 கோடிக்கு எடுத்துட்டேன், அவங்க நான் வந்து ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னைக்கு பிரசாந்த் வீர் வந்து பவர் பிளேல கொடுத்து தப்பிச்சிட்டாங்கன்னு சென்ஸ் எப்படின்னா, அந்த அவரோட நீடு தேவைப்படல. நூர் அகமது சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டார் நடுவுல. டு பி அக்கம்பனிட் பை ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ் அண்ட் ராமகிருஷ்ணன் கோஷ் சூப்பரா போட்டாரு. ஸோ அதோட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க ஒரு 160க்குள்ள. இன்கேஸ் இப்ப மிடில் ஆர்டர்ல வந்து இவங்க யாராவது ஒரு பேட் டே ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா, நூர் அகமது கூட அக்கம்பனி பண்றதுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும். இவங்க ஏன் இன்னும் ஒரு பேட்டர்னு பாக்குறாங்க? 9 பேட்டர் இன்னைக்கு சாலிடா சொல்ல போனா. சோ அந்த இடத்துல இவங்க வந்து 2 பேரையுமே இம்பாக்ட்ல வச்சுட்டு, பிரசாந்த் அண்ட் கார்த்திக் 2 பேரும் இம்பாக்ட்ல வச்சுட்டு, அகில் ஹுசனை நீங்க சர்டனிட்டியா உள்ள ஆடலாம். அப்படி ஆடினா உங்களுக்கு 6 சாலிட் பவுலர்ஸ் இருப்பாங்க.
6th பவுலர் தான் உனக்கு ராமகிருஷ்ணா கோஷ், 7th துபே நான் சேர்க்கல. ஸோ 6 சாலிட் பவுலர்ஸ் இருப்பாங்க, அதை வச்சு நம்ம போலாம். உங்களோட தாட்ஸ் என்ன இதை பத்தி? அதான் மாப்பிள்ள, இவங்க என்னன்னா ட்ரம்புக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அகிலேஷன் மாதிரியே ஒரு இந்தியன் கமோடிட்டி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் பவர் பிளே போட வச்சாங்க. விக்கெட் 3 6 அடிச்சாரு. இதுவே அகிலேஷன் ஆடி இருந்தாருன்னா உனக்கு விக்கெட் முடிச்சிருப்பாரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரா போன வாட்டி மும்பை இந்தியன்ஸ். நீ வின் பண்ணிக்கோ ஜெயிச்சுக்கோ, பட் இது வந்து ஒரு மேட்ச் ஒன்றா வின் பண்ணதான் முடியுமே தவிர நீ கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப் போகணும். அந்த கோல்ல இருந்தா யூ நீட் டு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர்ஸ் டு பிளே இந்த மிடில். இன்னொரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். இப்போதைக்கு மொத்தம் 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. 8 மேட்ச்ல இந்த மேட்சை மட்டும் விட்டுரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அகில் ஹுசைன் உள்ள இருந்த மேட்சுக்கு அவர் தான் ஸ்டில் ஹி ஹோல்ட்ஸ் அந்த 100% வின் எஃபிஷியன்சி இந்த மேட்சை தவிர. அண்ட் ஆல்சோ நூர் அண்ட் அகில் ஹுசைன் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த 3 மேட்ச்ல ஜெயிச்ச 3 மேட்ச்ல 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அகில் ஹுசைன் இல்லாம வெறும் 5 மேட்ச் 100 மட்டும் தனியா ஆடின அந்த 5 மேட்ச் 5 தோத்துருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் யூர் இன்ஃபர்மேஷன், 0 விக்கெட், எக்கானமி வந்து 10.5. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடின அந்த 3 மேட்சோட விக்கெட்ஸ் 13 விக்கெட், எக்கானமி வந்து 8.5. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்! இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல பாக்குறாங்களா? அனாலிட்டிக்ஸ் டீம்லாம் என்ன பண்றாங்க? தூங்குகிறதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இங்க. இது வந்து அகில் ஹுசைனை நம்ம தனியா எடுத்து பார்த்தா அப்படி கண்டிப்பா தெரியும். நான் முட்டு கொடுக்க ட்ரை பண்றேன் ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு. இது அகில் ஹுசைனை தனியா எடுத்தா இப்படி கண்டிப்பா வந்து என்ன இது இவ்வளோ ஒரு பிரீமியம் பவுலரு, ஆப்வியஸ்லி வாக்ஸ் இன்டு தி 11ன்னு தோணும். பட் ஒரு காம்பினேஷனா பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்கோர் போர்ட் மாதிரி ஆயிருக்கும். ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சேர்ந்து ஃபெயில் ஆகுறது நிறைய தடவை ஆயிருக்கு. அப்ப எல்லாம் டீமை கேரி பண்ணது ஆயுஷ் மாத்ரே. இப்ப ஆயுஷ் மாத்ரேவும் உள்ள இன்ஜுரி. ஆயுஷ் மாத்ரே பொசிஷன்ல வி ட்ரைட் கப்பல் ஆஃப் மேட்சஸ். ஒரு மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் கொடுத்தோம், இன்னொரு மேட்ச் உர்வில் பட்டேல் கொடுத்து சர்ஃப்ராஸ் கான் அவருக்கு பேக்கப் வச்சிருந்தோம். போத் த டைம்ஸ் வி ஃபெயில்டு. ஸோ தே ஆர் கிளியர்லி கெட்டிங் இன் டு த மைண்ட் செட் சேயிங் எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் இன்னும் டீப்பா வச்சே ஆகணும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் பிரசாந்த் வீர் வித் பேட்டிங் மோர் தேன் அகில் ஹுசைன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மெயின் காரணம் வந்து நடுவுல 2 ஜாம்பவான்கள் பிரெவிஸ் அண்ட் சிவம் துபேன்னு அப்படியே வந்து பெய்டு வெக்கேஷன் வந்திருக்காங்க இல்லையா? மேட்ச் விளையாடினு ஆரம்பிக்கலாம், அவங்க விளையாட ஆரம்பிக்கும் போது வில் சி ஹவு வெல் தே பிளேன்னு. இந்த பெய்டு வெக்கேஷன்ல இருக்கவங்க 11ல ஆடும்போது அவங்களும் விளையாடினாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. யூ கேன் ஆக்சுவலி கோ வித் ஸ்லைட்லி டீப்பர் பவுலிங் லைனப். அங்க அவங்க விடுறது தான் நம்ம அகில் ஹுசைனை டிராப் பண்ற மாதிரி வருதே தவிர ஐ டோன்ட் திங்க் மேனேஜ்மெண்ட் வில் பை இட் செல்ஃப் வாண்ட் டு டிராப் அகில் ஹுசைன். ஸ்ரீதரன் ஸ்ரீராம் கூட சொல்லியிருந்தார் அந்த 10th ஓவர் மார்க்ல, if we had batted first and if we did not require death batting, maybe அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு. அவங்களுக்கு they are also inching to bring in அகில் ஹுசைன். அவங்களுக்கும் மேட்ச் ஜெயிச்சு தான் ஆனும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைன் அப் அகில் ஹுசைன் அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். இல்ல கரெக்ட் தான். பட் ஒரே நிமிஷம், அகில் ஹுசைன் கொண்டு வந்தாங்கன்னா அப்ப கார்த்திக் சர்மா ஆட முடியாதுல்ல. சோ அப்படியே அங்கேயும் ஒரு இடிக்கு தான் செய்யுது. ஃபோர்ஸ் ஃபிட் பண்றாங்க ப்ரோ. ஸ்டில் வந்து இப்போ பிரசாந்த் வீர் வந்து நீங்க வந்து ஓகே பேட்டிங் நீங்க நம்பர் 9ல நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண பாக்குறீங்க. பட் நான் நம்பர் 4ல ஒரு ஸ்பின்னர் வேணும்னு கேக்குறேன். அது வந்து வைட்டல். நம்பர் 9ல ஒரு பேட்டிங்கை விட எனக்கு பவர் பிளேல போட ஒரு ஸ்பின்னர் வேணும். மிடில் ஆர்டர் 100 கூட போடுறதுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும். அண்ட் ஆல்சோ அகில் ஹுசைன் இஸ் ஏபிள் பேட்டர். நீங்க நம்பர் 9ல வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 பால்ல ஒரு 10 ரன் 12 ரன் அடிக்கிறதுக்கான ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி அதை விட அதிகமாவே இருக்கு அகில் ஹுசைனுக்கு என்ன கேட்டா. சீரியஸா அவர் விளாண்ட 3 மேட்சுமே அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டி யூஸே பண்ணல. அவர் ஆக்சுவலி நாட் அவுட், எல்லா மேட்சுமே நாட் அவுட். அவர் அஸ்வின் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் பேட்டிங் பிராக்டிஸ் கொடுத்திருந்தா கூட அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குமா இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ அவங்க கொடுத்தாங்களான்னு. ஸ்டார்டிங்ல அனிருத் ஸ்ரீகாந்த் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஸ்ரேயஸ் கோபால்லாம் சொல்லுவாரு, ஐ கம் இன் அட் அ சிச்சுவேஷன் வேர் 4 balls 9 runs ஆர் ரிக்வயர்ட், அதுக்கெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்றேன்லாம் சொன்னாரு. ஒரு ஸ்ரேயஸ் கோபாலே இப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் அகில் ஹுசைனை வந்து கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் ராஸ்டன் சேஸை யூஸ் பண்ற மாதிரி நம்பர் 4ல இறங்கி ஒரு 3 ஓவர் கட்ட போடு, ஜஸ்ட் கிவ் சம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல டெத்ல ஹி ஹஸ் டன் இட் ஃபார் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ், ஏதாச்சும் பண்ணு கண்டாப்பினா சுத்து அப்படின்லாம் கொடுத்துருக்கலாம். பட் ஜஸ்ட் பிகாஸ் அது எல்லாமே எப்போ பண்ணுவாங்கன்னா உன்னோட கோர் பேட்டர்ஸ் நல்லா ஃபயர் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்குலாம் போவாங்க. ஃபயர் பண்ணாத போது தே வில் ஹாவ் டு பிளே ஒன் மோர் எக்ஸ்ட்ரா பேட்டர் ஃபார் குஷன். வேற வழி இல்லாம அங்க மாட்டிக்கிட்டாங்க சிஎஸ்கே. அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா அகிலேஷன். பட் எஸ் ஐ ஃபீல் இவங்க பிளான்ஸ் என்ன வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீராம் என்ன சொன்னாரு, எனக்கு செகண்ட் டே வந்து டிஃபென்சிவா போடுறப்போ எனக்கு வந்து தேவை. ஏன்னா நீ மும்பையோட பார்த்தனா ஒரு டிஃபென்ஸ்ல தான் நல்லா போட்டாரு. ஸோ அவங்க ஃபர்ஸ்டா வந்து சிஎஸ்கே வந்து இது மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னா வந்து செகண்ட் பேட்டிங், அதாவது செகண்ட் பவுலிங் நம்ம போடுவோம்ல அந்த டீம்ல வந்து பாக்குறாங்க. சிஎஸ்கே ஒருவேளை சேசிங்னா அகிலேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பிச்சில் முதல்ல லைஃப் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ரோல் கிளாரிட்டியா பாக்குறாங்க. தட்ஸ் ஃபைன்.
பட் என்னதான் இருந்தாலும் இவர் சொல்ற அந்த கொஸ்டின் படி பார்த்தோம்னா உங்க கார்த்திக் சர்மா பிரசாந்த் ரெண்டு பேரையும் உங்களால ஆட முடியாது. ஏன்னா நீ கார்த்திக் சர்மா இப்படி ஆட ஆரம்பிச்ச அப்படின்னா பிரசாந்த் கிர் ஆட ஆரம்பிச்சுன்னா உனக்கு பிரவிஸ் வந்து 6 வருவாரு. பிரவிஸ்க்கு துபைக்கு நிறைய பால ஆட கொடுத்தாதான் உன்னால பண்ண முடியும். நீங்க இப்ப கார்த்திக் சர்மா ஒரு என்ட்ரி பாயிண்ட் வச்சீங்க, ஏன்னா துபை வந்து இப்ப ஆடினா விக்கெட் ஆயிட்டா நமக்கு ரொம்ப பேட்டிங் சுருங்கிடும் சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. பட் இதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டரா இருந்தா பெட்டர். இதுவே ஒரு 10 ஓவர்னா நீங்க துபை தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஆனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த காம்பினேஷனை இப்போ வின் பண்ணிட்டோம், உடைக்காம தான் கொண்டு போறாங்க. அக்யூரேஷன் மேபி இம்பாக்ட்ல வச்சு வயசா யூஸ் பண்ணலாம். இந்த 3 பாயிண்ட் ஆப்ஷன் ஓகே, இட் ஒர்க். மேபி முகேஷ் சௌத்ரி 3 ஓவர் போட்டுட்டு சரியா போறோம்னா நீங்க இம்பாக்ட் கொண்டு போய் டக்குனு அக்யூரேஷனை கொண்டு வரலாம். அப்ப நீங்க கார்த்திக் சர்மா லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி வித் திஸ் ஆப்ஷன்ஸ்ன்றது எனக்கு தோணுது. அதான் அப்படி அவர் லூஸ் பண்ணாலுமே ஸ்டில் யூ ஹாவ் 9 கேப்பபிள் பேட்டர்ஸ் தான். எனக்கு என்னன்னா அதுதான் எனக்கு அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும். ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு ப்ராமினன்டான ஸ்பின்னர் வேணும். அண்ட் பிரசாந்த் வீர் நல்லா போட்டாருன்னா ஓகே. ஸோ இப்போ அகில் ஹுசைன் அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் வீ கேன் பவுல் அப்படின்னா ஓகே. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பிச்சில் ஹெல்ப் இருந்துச்சு பவுலர்ஸ்க்கு, அதுலயே அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அடுத்து வந்து நம்ம அடுத்து ஆட போறது வந்து டிசி டெல்லியில போய் ஆட போறோம். ஒண்ணுமே இருக்க 264 அடிச்சுட்டு திரும்ப சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் அடி வாங்குறாரு. அக்ஷர் பட்டேல் வந்து அடி வாங்குறாரு. சோ அவரே அடி வாங்கும் போது இவரால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ கார்த்திக் சர்மா வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் தேர் ட்ரைங் டு ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேணும்னே நீ வந்து உள்ள போய் ஒரு 50 தேத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைம் வந்து ரொம்ப குரூசியல். அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. ஏன்னா உருவில் பேட்டல் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கு நம்பர் 4ல இது வரைக்கும் மிடில் ஆர்டர்ல பார்ட்னர்ஷிப் வரவே இல்லை. க்ளோஸ் 100 பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். இதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் தான் சிஎஸ்கே த்ரூ தி சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ அவர் அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கிற விதம் பெட்டரா இருக்கு. அண்ட் இப்ப கொஞ்சம் ரன்னிங் விக்கெட்ஸ் இருக்கு. நீ குஜராத் மேட்ச்க்கும் இந்த கேமுக்கும் பார்த்தனா ருத்ராஜ் நிறைய டாட் ஆடினாரு. பட் இந்த வாட்டி பார்த்தனா நிறைய சிங்கிள்ஸ் ஆனாரு, நிறைய டபுள் சுருட்டினாரு. இதே அந்த பக்கம் தூபி எடுத்திருந்தா அவர் சிங்கிள் டபுள் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. மேஜர் ஃபேக்டர். அண்ட் கார்த்திக் சர்மா ரன்னிங் விக்கெட் வச்சிருக்கிறதுனால சிக்ஸஸை கிளியர் அடிக்கிறாரு. அல்லா கசீரோட ஷாட் எல்லாம் பார்த்தோம்னா பிளாட்டா போகுது பால். சோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண பாக்குறாங்க. மைக்கேல் ஹெஸி அதான் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க வந்து கார்த்திக் சர்மாவை நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு பாக்குறாங்கன்னு சொல்லி கிளியரா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாங்கன்றப்போ the team is going to back him. ஏன்னா உங்களுக்கு வந்து 6 ஹிட்டர் வேணும், ஒரு ஃபினிஷர் வேணும், அண்ட் மிடில் ஓவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வேணுன்றப்போ அவங்க they are going to trust and invest him அப்படின்னு தான் தோணுது. அண்ட் நத்திங் பேட். இதை ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர் தான் நான் பாக்குறேனே தவிர அகைன் அந்த பார்ட்ல விக்கெட் வந்தோன்னா இந்த பிளேயர் ஆட முடியும் நம்புறாங்க. ஏன்னா மிடில் ஓவர் 6 ஓவருக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. அவர் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய அந்த பேக்ல போய் அடிக்கிறாரு, பவர் ஜெனரேட் பண்றாரு, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிக்கிறாரு. அப்புறம் இறங்கி வந்து ஆடுறதுலாம் வந்து நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ப்ராபபிலி இன்னும் கேம்ஸ் ஆட தெரியும். பட் they are going to back him for next 5 years. ஓகே, ருத்துராஜ் இன்னைக்கு ஆடினது ஓகே, கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அப்படிப்பட்ட ஒரு நாக் வந்து இன்னைக்கு டெஃபினட்டா ருத்துராஜ் எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாதுடா. ஆனா நான் கார்த்திக் சர்மா நான் என்ன சொல்றேன்னா ஸ்டில் நீங்க சிஎஸ்கேவோட ரன் ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா -0.175 அந்த மாதிரி தான், 100 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி 116 பார்த்தோன்னே அந்த இயர்லி கொஞ்சம் தாண்டி ஒரு 12 ஓவர் தாண்டிட்டீங்கன்னா அங்கிட்ட எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55 பால்ஸ் 60 ரன்ஸ் அதே ரேஞ்சு தான் இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் மொமெண்டம் புஷ் பண்ணிருக்கோம். இப்போ கார்த்திக் சர்மா, தூபே நிறைய ஹிட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் he has to took his chances and இன்னும் கொஞ்சம் புஷ் கேமை சீக்கிரமா ஃபினிஷ் அவுட் பண்ணிருக்கலாம். எனக்கு ஒரு ஜிடி நம்ம கிட்ட என்ன பண்ணாங்க 16 ஓவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க கேமை. அந்த மாதிரி 16 ஓவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஏன்னா நீ நினைச்சு பாரு, சில கேம்ஸ் மட்டும் நம்ம ஜெயிக்கிறோம். அந்த சில கேம்ஸ் ஜெயிக்கிற கேம்ஸ்லயே சில கேம்ஸ் 1 or 2 கேம்ஸ் தான் இந்த மாதிரி என்ஆர்ஆர் அப் பண்றதுக்கான சான்சஸ் யூ வில் கெட். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் வந்து நீ யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு ஏத்திருந்தீங்க. இன்னைக்கு பிளஸ் ஒரு 5-6-0 அந்த லெவலுக்கு நீ கொண்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே ஆடாம கடைசி தடவி ஆடி இப்ப பாரு +0.005 வெறும் 100 பாயிண்ட் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. சோ இன்னும் மேட்ச் வந்து டைட்டில் அப் ஆகும்டா. நீங்க ஜிடி கூட நமக்கு ரேஸ் இருக்கு. அடுத்து நமக்கு பின்னாடி டிசி துரத்திட்டே இருக்காங்க. அடுத்த மேட்ச் நம்ம டிசி கூட. இதுக்கப்புறம் இவனை 2 பேரையும் தாண்டினாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கும், அவனை அடிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் கூட ஒரு ஹோம் கேம் இருக்கு. சோ இவ்வளவு மேட்சஸ் இருக்கும்போது அந்த என்ஆர்ஆர் வந்து ரொம்ப வைட்டல். சோ அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணுது எனக்கு இன்னைக்கு. சரி, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வின்னரா பாக்குறாங்க. கார்த்திக் சர்மா வந்து ட்ரை பண்ணாரு. பட் 2-3 பால் விட்டதுக்கு அப்புறமா ருத்ராஜ் போய் சொல்லிட்டாரு, நீ முதல்ல அடி பாத்துக்கலான்ற மாதிரி அது
அண்ட் நீ இந்த கேம் பர்ஸ்பெக்ட்ல பார்த்தனா நான் என்ஆர்ஆர் வந்து பெருசா பிளே ஆகுதுன்னு சொல்றேன். ஏன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்றேன் பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஆடக்கூடிய கேம் வந்து டெல்லிக்கும் நமக்கு விர்ச்சுவல் நாக்கும். ஒரு கேம் அவங்க ஒரு டெல்லி கூட நம்ம தோத்துனா நம்ம வெளியே போயிடுவோம். டெல்லி கூட நம்ம ஜெயிச்சா டெல்லி வந்து போயிடும். ஸோ டெல்லி இஸ் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற காம்படிஷன் வந்து ஜிடி எஸ்ஆர்எச். இந்த 2 பேருக்கும் நமக்கு மேட்ச் இருக்கு. ஸோ ஜிடியோட நமக்கு எண்ட்ல மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்எச்சோட ஹோம் கேம் இருக்கு. ஸோ இந்த 2 கேமும் நம்ம ஜெயிச்சோம்னா வேற அப்பர். ஸோ அந்த மெட்ரிக்ஸ்ல பாக்குறப்போ ஒன் கேம் அட் டைம் நமக்கு வந்து காம்படிஷனா இருக்க 2 டீம் வந்து 2 டீம் தான். ஒன்னு எஸ்ஆர்எச், இன்னொன்னு வந்து ஜிடி. இந்த 2 கேம் நம்ம கம்ஃபர்டபுளா வின் பண்ணோம் அப்படின்னா அது என் கேம்ல வரும். ஸோ உனக்கு ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மி. ஏன்னா எல்எஸ்டி, கேகேஆர், எம்ஐ வந்து ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட், தேர் கோயிங் டு அபே அவுட். ஸோ அந்த பேசிஸ்ல நீ பாக்குறப்போ வின்னிங் கேம் தான் வந்து நீ ஃபர்ஸ்ட் பாக்கணும். நீ ஜிடி வின் பண்ணா அகைன் நீ வந்து க்ளோஸ் கேம்ஸ். முடிச்சிடறேன். ஜிடியோட கேம்ஸ் பார்த்தனா பஞ்சாபோட ஒரு கேம் இருக்கு. அதுக்கப்புறம் they going to play against SRF, they going to play against RR. மூணுமே டாப் 3. அவங்களோட காம்படிஷன் அப்படின்னா அவங்க குவாலிஃபயர் 1 ஆடணும் ஆடுவாங்க. ஸோ அந்த கிரைசிஸ் இருக்கிறதுனால ரொம்ப கால்குலேஷன் போதல வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இல்ல இல்ல ஐ அக்ரி தான். பட் ஆனா ஸ்டில் நம்ம எல்லாருமே சொல்றோம் எல்எஸ்சி கூட 2 கேம் இருக்கு, யாரையுமே அந்த வீக்கா எடுத்துக்க முடியாது. சோ அந்த டே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்எஸ்சி பவுலர்ஸ் அகைன் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நான் ஏன் திரும்ப என்ன ரொம்ப இது பண்றேன்னா, நீ வந்து ஓகேடா 62 for 2 முடிச்சாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வர 100 for 2 வரை கொண்டு வர. அதுக்கப்புறமா நீ அப் பண்ணணும்டா. நீ வந்து கேட்ச் அப் கேமே ஆடிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் இதோ நீ ஒரு பிராக்டிஸா எடுத்துட்டு பிச்சு ஓகேரா, பட் நல்ல ஷாட்ஸுக்கு ஆடலாம். கொஞ்சமா நீ வந்து இழுத்துருவோம். அதே 55 balls 60 runs, 45 balls 40 runs, 30 balls 30 runs. இது எப்ப தெரியுமா அந்த ரன் பால் இருந்து கம்மியா வந்தாங்க? 18th ஓவர்ல தான் வந்தாங்களே. அது வரைக்கும் அவங்க இந்த 20 இந்த ரேஞ்சிலே ஆடிட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி. என்ஆர்ஆருக்கு வந்து விக்கெட் வந்து ஒரு பிளஸ் கொடுக்கும் நினைக்கிறேன். மோர் தென் ஓவர்ஸும் கொடுப்போம், பட் விக்கெட் இல்ல பால்ஸ் மட்டும் தான். பால்ஸ் விக்கெட்ஸ் ஐ டோன்ட் திங்க் பிளேஸ் ஆர் விக்கெட்ஸ் வேஸ்ட். இல்ல விக்கெட்ஸ் கிடையாது. சோ அதுதான் விக்கெட்ஸ் கிடையாது, ஒன்லி பால்ஸ். அப்போதான் இன்னொரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஓவர் 2 ஓவர் பாத்துக்கலாம். அந்த காதேஷம் ஒரு 6 பால் சுத்தி விட்டாரு, அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அகைன் ஏன் ட்ரஸ்ட் இல்லையா பிரேவிஸ் டூபே மேல? இது கூட 45 ரன் வந்து டக்குன்னு அடிப்பாங்கன்ற அளவுக்கு கூட ட்ரஸ்ட் இல்லையான்னு பயமா இருக்கு. என்ன பண்றது அந்த பயம் இருக்கு. சீரியஸ்லி ஏன் இப்படி ஒரு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்ல இருந்தா how will this team survive playoffs? போனாலுமே சொல்றேன் போறதே கஷ்டமா இருக்கு. இப்படின்னா நம்ம என்ன அப்புறம் முதல்ல இவங்க 2 பேர் ட்ரஸ்ட் இன்னும் பெரிய விஷயமா தெரியும். ஸ்பின் பேஷர்ஸ் நம்ம கொண்டு வந்தது பிரேவிஸும் தூபேவும் தான். இப்போ இவங்க 2 பேரும் ஸ்பின் அடிக்க மாட்டாங்கன்னு வேற ஒரு ஆளு ஸ்பின் பேஷர்னு கொண்டு வராங்க. அப்பனா the kind of confidence with these kind of 2 senior players and also தூபேவோட ஃபீல்டிங் மகா மட்டமான ஒரு ஃபீல்டிங். என்ன கேட்டா இம்பாக்ட்ல அவரை வச்சுட்டு தேவைன்னா கொண்டு வரலாம். அப்படிதான் பண்ணணும். ரொம்ப ஒஸ்டா இல்லன்னா உள்ள வந்த முதல்ல கால் வலிக்குன்னு எழுப்பி உட்காந்துக்கோ. நீ தயவு செஞ்சு சப்ஸ்டியூட் போட்டுருங்க. நான் இப்பவும் சொல்றேன், பிளே ஆஃப் அலைவ்லாம் கிடையாது, அது குதிரை கொம்பு தான். சோ நமக்கு வந்து ஆர்ஆரும் எஸ்ஆர்எஸும் ரொம்ப மோசமா தோத்தா மட்டும் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால. அண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆர்சிபி கண்டினியூஸா 3 கேம் கண்டினியூஸா தோத்தாங்கன்னா, ஏன்னா எல்ஐசி கூட ஆடுறாங்க, மும்பை கூட ஆடுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கேம் கூட ஆடுறாங்கன்றப்போ மேபி அந்த மாதிரி ஏதாவது மேல டாப் டீம் வந்து கண்டினியூஸ் லாஸ் இருந்தா மட்டும் தான் 2020 ஆர்சிபி காட்சிப்பார் நல்லா தோத்துட்டே இருந்து காப்பம் பிளே ஆஃப் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆர்சிபியோ மேல ஆர்ஆரோ எஸ்ஆர்எஸோ பண்ணா மட்டும்தான் ஒரு வாய்ப்பே தவிர மற்றபடி ரொம்ப கஷ்டம். ஸோ பிளேயிங் 1 கேம் அட் டைம் எனக்கு பிளே ஆஃப் வந்து ரொம்ப நமக்கு 90% சான்ஸ் இல்லை, ஸ்டில் 20% தான். இப்ப இருக்க டாப் 4 தான் ஃபீல்டு. ஸோ அவ்வளவா கால்குலேஷன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. அப்படிதான் பாத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 2 பாயிண்ட் தான் முக்கியம். நீ மறுபடியும் விக்கெட் வச்சு கான்பிடன்ஸ் பிரச்சனை நம்ம பார்ப்பாங்க. இங்க வந்து அவ்வளவு காம்படிட்டிவா இல்ல. டு பி ஹானஸ்ட் அதான் உண்மை. இப்ப 4 டீம் தான் சாப்பிட்டு. ஓகே, சோ எம்ஐயோட இதுக்கு வரலாம். ப்ரோ நீங்க சொல்லுங்க, எம்ஐ என்ன ஆச்சு? எடப்பாடிக்கு என்னதான் ஆச்சு? எதுவும் மாறலையே மும்பை இந்தியன்ஸ், பிளே ஆஃப்ஸே தாண்டலையே மும்பை இந்தியன்ஸ். இவங்க மும்பை இந்தியன்ஸ் ஆயிட்டாங்க, டன் ஃபேமிலி ஆயிட்டாங்க ஒரேடியா. என்ன ஆட்டம்டா ஆடினீங்க அப்படின்னு கேட்பாரு ரஜினிகாந்த். அந்த மாதிரிதான் 2023 நினைக்கிறேன் ஐபிஎலுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, ஹூ இஸ் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு ஐபிஎல்ல. இது தோனில அது ஒரு ரேஸ்லே இல்லாத மாதிரி, ஓ இட் இஸ் ரோஹித் சர்மா, எவ்வளோண்டு சீசன்ல 5 கப்பு அப்படின்னாங்க. சரி ஓகே பண்ணாருன்னு பார்த்தா 2023 ஆக்சுவலி ரோஹித் சர்மா நல்லா தான் பண்ணாரு. ஹி ஆக்சுவலி ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமை பிளே ஆஃப் வரைக்கும் தூக்கிட்டு வந்தாரு. ஆகாஷ் மத்வால்லாம் அதான் பிரேக் த்ரூ சீசன் நல்லா பண்ணாரு. சரி, ஹி ஹேட் சம் ரெஸ்பெக்ட் வித் த ஃபேன்ஸ். ஆனா அவங்களுக்கு அந்த ஹங்கர் இல்ல, ஐயோ நாங்க ஜெயிச்சே ஆகணும், நாங்க எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்பரேட் மூவ்ல அந்த சீசனுக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்தது கேமரன் கிரீன். அவரை கொடுத்தே ஆனும், வெளில விட்டே ஆனும், சோ தட் தே கேன் பிரிங் பேக் தேர் ஹோம் பாய் ஹர்திக் பாண்டியா. எதுக்கு வந்தாரு எனக்கு இப்போ வரைக்கும் சீரியஸா புரியல. 2021 and 2 and 3ல
பயங்கரமா ஆடினாரு குஜராத்துக்கு. ஒரு ஃபைனல்ஸ், ஒரு கப்பு, இதுக்கு மேல. அண்ட் அவரும் நம்பர் 4ல ஆடினாரு, பவர் பிளேல போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவரே திருப்பி இந்தியா டீமுக்குள்ள வந்து பர்மனெண்டா வர ஆரம்பிச்சாரு. இஃப் எவ்ரி ஒன் நோட்டிஸ்ட். அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி குஜராத் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மும்பை somehow got their way through in ஹர்திக் பாண்டியா. வந்துட்டு அது தெரியல, என்ன வேணா இருக்கலாம். வந்துட்டு எனக்கு அப்ப என்ன யோசிச்சேன், இதெல்லாம் வந்து வருத்தமா இருக்காதாப்பா? எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, பூம்ரா இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்காதா? ரோஹித் சர்மாவே இருக்காரு, அவங்களுக்கு வருத்தமா இருக்காதா? இல்ல ஒரேடியா நீங்க மூவிங் ஆனா வேற ஏதாவது ஃபியூச்சர் ஸ்டார் யாருக்கா திலக் வர்மா மாதிரி கொடுக்கலாமே, அவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்காதான்னு எனக்கே தோணுச்சு. என்னன்னு பார்த்தா ஹார்திக் பாண்டியா இங்க கேப்டன் ஆனோடனே ரோஹித் சர்மா ஓடிஐ கேப்டன், பூம்ரா டெஸ்ட் கேப்டன், நம்ம ஸ்கை வந்து T20 கேப்டன். ஹார்திக் பாண்டியா T20 கேப்டனா இருப்பாருன்னு நினைச்சேன். என்ன குஜராத்ல நல்லா பண்ணோன்னே ஸ்கை வந்து T20 கேப்டன் கேட்டா ஹார்திக் பாண்டியா ஃபிட்னஸ் ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணல. ஹார்திக் பாண்டியா அதுல இருந்து அந்த ஃபிட்னஸ் ரீசன் சொன்னதுல இருந்து நல்லா ஆடி இருக்காரு. போதாததுக்கு திலக் வர்மா இந்தியா கேப்டன். சோ மும்பை இந்தியன்ஸ்னாலே, அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட லைனப் மும்பை இந்தியன் கிரிக்கெட் டீமோட லைனப்பா மாத்தணும்னு என்னைக்கு அவங்க யோசிச்சு, என்னைக்கு அந்த வெற்றி பசி வெற்றி வெறியா மாறிச்சோ அன்னில இருந்தே அவங்க தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. தே ஸ்டார்டட் ஓவர் டூயிங் திங்ஸ். நம்ம இப்ப சிஎஸ்கே எவ்வளவு தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், எவ்வளவு தடவை பிளே ஆஃப் போயிருக்கோம். சிஎஸ்கே ஹேண்ட்ஸ் டவுன் இஸ் த பெஸ்ட் டீம் இன் த லீக். அதாவது மும்பை இந்தியன்ஸ் 5 கப் அடிச்சிருக்காங்க, 2 கப் 1 ரன்ல ஜெயிச்சாங்க, அது இருக்கட்டும். பட் அந்த 5 கப் அடிச்சாலும் கப் அடிக்காத சீசன்லாம் எடுத்து பாருங்க, தே ஹவ் ஹார்ட்லி ரீச்ட் ஃபைனல்ஸ். கப் அடிக்காத சீசன்ல ஒரே ஒரு தடவை தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இது வரைக்கும் 19 ஐபிஎல் நடந்திருக்கு. தே ஹவ் குவாலிஃபைட் 11 times. ஆர்சிபி ஹஸ் குவாலிஃபைட் 10 times டு பிளே ஆஃப்ஸ். ஆர்சிபி மும்பை கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான். ஆனா மும்பை கப் அடிச்சதுனால அப்படியே வந்து தே ஆர் த பெஸ்ட் டீம். தே வில், அவங்க மும்பை இந்தியன்ஸ் கார்டுனா இந்தியா கார்டு இல்லாம் அப்படின்னு கொண்டு வந்ததோட வேணா என்னாச்சுன்னா, ஃபட்டிகா இருக்கலாம், ஆர் லேக் ஆஃப் ஹங்கரா இருக்கலாம். முன்னாடிலாம் சூரியகுமார் யாதவ் இந்தியால குடுக்கலன்ற வெறியிலேயே அடிச்சு உள்ள வந்தாரு. ஒவ்வொரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயரும் அந்த பசியில இருந்தாங்க. தேர் வாஸ் அ ஃபயர் இன் தேர் பெல்லி. இப்ப எங்க அந்த ஃபயர்? யூ ஹவ் ஜஸ்ட் சப்சிடைஸ்ட் எவ்ரி ஒன். இதுதான் வந்து ஓவர் டாமினேஷனோட பிரச்சனை. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் முக்கியமா, சென்னை கிரௌடுக்கு அப்புறம் நான் பார்த்த ரொம்ப நாலேஜபிள் கிரௌட் மும்பை கிரௌட். பட் ஐபிஎல்ல வந்துட்டா போதும், அந்த நாலேஜ் எல்லாம் நவுத்திட்டு எனக்கு வேற எந்த டீமும் ஜெயிக்கக்கூடாது, மும்பை மட்டும்தான் ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வை? என்ஜாய் கிரிக்கெட். பிளே ஆஃப் போறதும் ஒரு நல்ல விஷயம் தான், ஃபைனல்ஸ் போறதும் நல்ல விஷயம் தான். பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கும் போது we all should rally around. They are creating so many super stars for India. அது என்ன, இந்தியா சூப்பர் ஸ்டார்ஸ் 2-3 ஏரியால இருந்தா வரணுமா? எங்க இருந்து வேணா வரலாம். இது கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். There should be no monopoly in cricket in a country like India which has so much of talent lying around. அதான் இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கான பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கு. They should totally work this around. நிறைய யோசிக்கணும் அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா. ஓகே ஓகே, அதான் அவங்க டீமே முறையிலே இல்ல சுத்தமா. யாரு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹர்திக் பாண்டே இப்போ இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, தே ஆர் சிஎஸ்கே அவுட் பிளேடர்ஸ் வித் தேர் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே டோட்டல் சரண்டர் மாதிரி. அவர் பேசின வரியை கிரிக் பஸ்ல எடுத்து பார்த்தா ஒரு 4 வரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ we are just going with the options what we have with bowling அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் ஆப்ஷன், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி மேபி கம்ப்ளீட்லி ரீவேம்ப் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது புது ஐடியாஸ் வந்து போர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் சோ. அதான் ஃபைனலா ஒரு தாட் சொல்ல முடிச்சுக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஸ் த டீம் லைக் ட்ரஸ்ட் ஆன் பிளேயர்ஸ். ஒரு 15 பிளேயர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி 23 பிளேயர் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் ரகு சர்மா. ஸோ ரகு சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப நல்லா ஆடுறப்போ மைண்ட் வாக் டைம்ல யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஹவு தே யூஸ் டு ஒரு வெப்பனை வந்து உடனே இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி கடைசியெல்லாம் ஆட மாட்டாங்க. ரகு சர்மாவோட ஸ்டோரி எடுத்து பார்த்தோன்னா, அவர் கலையில போயிட்டு அங்க போய் ஆடி இருக்காராம். அதுக்கப்புறம் 2016 டயர்ஸ் வந்திருக்காராம். யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு எப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேலண்ட் ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸை உடனே போடுவாங்க, இந்தா நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லி தட்டி கையில கொடுத்து முதல்ல பண்ணுவாங்க. சோ இந்த டீம் வந்து சூப்பர் ஸ்டார் பிலீஃப், நீ வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்தா மட்டும் தான் ஆட முடியுன்ற தாட் ப்ராசஸை எப்ப கொண்டு வர ஆரம்பிச்சாங்களோ, அண்ட் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா கன்வின்ஸ் நீ ஆடுன்னு சொன்னதுனாலதான் இந்த கேம் டவுன் ஃபால் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா they going to miss and they'll miss ரோஹித் சர்மா from next season. இப்ப நான் சொல்றேன். ஓகே, ஸோ நிறைய பேசிட்டோம். ஸோ இட்ஸ் ஸ்டில் அ கன்வின்சிங் வின் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் ஓகே, நல்ல ஒரு வின். பட் அகைன் தே ஹாவ் டு கண்டினியூ கீப்பிங் திஸ் த மொமெண்டம். அண்ட் ஆல்சோ அடுத்த டிசி கூட ரொம்ப 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 வைட்டலான மேட்ச், ப்ரீ வெர்ச்சுவல் கூட சொல்லலாம். ஆமா, அது இன்னும் இருக்கு. பட் அகைன் அந்த டிசியை காலி பண்ணணும் அந்த ரேஸ்ல இருந்துன்னா அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். அதோட ரிவ்யூ ஐ திங்க் அகில் ஹுசைன் will be a key person. அந்த ஓபனர்ஸ்க்கு அகில் ஹுசைன் கேன் பி டெட்லி. ஆடலாம் அகில் ஹுசைன். பிரசாந்த் வீர கூட இம்பாக்ட்ல உட்கார வச்சு ஆட மாட்டாங்க, இவங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நிதிஷ் ராணாவும் 4th ஸ்டெம்ப் கட் ஷாட் டிராகிங் ஆன் டு ஸ்டெம்ப் கேஸ் தான். ஒன்னும் பெரிய பயமே வேணாம்.
இல்லைன்னா அன்சுல் கம்போஜ் அந்த அதர் எண்ட்ல இருந்து பாத்து பாரு, அவரு எவ்வளவு நல்லா போடுறாரு அன்சுல் கம்போஜ், சான்ஸே இல்ல சீரியஸ்லி. அண்ட் போதாதுக்கு முகேஷ் சௌத்ரி இருக்காரு. கமான், யூ ஷுட் பி வில்லிங் டு பிளே அகில் ஹுசைன் இந்த மேட்ச். அதுன்னு தோணுது. இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் கன்வின்சிங் ஆயிடுச்சா, ஓகே டிராப் பிரசாந்த் வீர் அண்ட் பிளே அகில் ஹுசைன் வேணாம். கார்த்திக் சர்மா உங்களுக்கு விட மனசு இல்லையா, நோ ப்ராப்ளம். டிராப்னா என்ன, கீப் ஹிம் அட் இம்பாக்ட் சப் அண்ட் பிளே அகில் ஹுசைன். பாத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம். வில் see this through. ஓகே, ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு டபுள் ஹெட்டர் 2 மேட்ச் இருக்கு. SRH vs KKR, சன் ரைசர்ஸ் அங்க நைட் ரைடர்ஸ். ஸோ அதோட யார் ஜெயிப்பா, குயிக்கா அதை மட்டும் பேசிடலாம். சன்ரைசர்ஸ் நல்லா இருக்கும். சன்ரைசர்ஸ் கேம், பட் KKR ஜெயிச்சா டேபிள் ஓபன் ஆகும். ஸோ மேபி இப்போ அப்படிதான் அப்செட் பண்ணிருக்காங்க. என்ன போன மேட்ச்லயோட குஜராத்தோட போறப்போ RCB வந்து கேக்குவாக்குன்னு நினைச்சோம், பட் டீம்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் அப் இன் த பாட்டம். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர்னால அவங்களுக்கு SRHக்கு ப்ரெஷர் என்னன்னா, எனக்கு குவாலிஃபயர் 1-2 போகணும். ஏன்னா க்ளோஸா இருக்கு, ரொம்ப கேப் இல்லாதனால அவங்களுக்கு அதுதான் காம்படிஷன் இருக்குன்னு தோணுது. மேபி இஃப் SRH ஃபினிஷ் ஆஃப், பிளே ஆஃப் ஃபார் த பாட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆயிடும். KKR வின் பண்ணா நம்மள மாதிரி ஆளுங்கள கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்றதா தாட்டு. ஐ பிலீவ் SRH will crack through. ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பா. சேம் ஐ திங்க் SRH will scrape through. KKR இன்னும் நிறைய ஹோல்ஸ் டு ஃபில். அது அவங்க டேயா இருந்ததுன்னா KKR can totally make it, but SRH will start as favorites. எனக்கு வந்து KKR ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா KKR ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால KKR ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, ஓகே. அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாப் வர்சஸ் GT நினைக்கிறேன், ஒரே செக் பண்ணிக்கிறேன். எஸ், GT vs TVKS அகமதாபாத்ல நடக்குது. சோ இதுல வந்து பஞ்சாப் ஜெயிச்சே ஆகணும் என்ன கேட்டா. நீங்க டேபிள் டாப்பர்ஸ், நீங்க மேல இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு ஆமா நீங்க ஜெயிச்சிருங்க, அதுதான் நான் சொல்றேன். ஐ திங்க் அவங்க சஷாங்க் சிங் ஆடணும். சூர்யான் ஷேக் டேவை டிராப் பண்ணிட்டு சஷாங்க் சிங் ஆடிட்டு கேச்சிங் பிராக்டிஸ் கொடுங்க. அவரு பிராக்டிஸ்லயே கேட்ச் டிராப் பண்ணிட்டு இருக்காரு பை த வே. அந்த வீடியோ எல்லாம் வேற வருது. பட் அதெல்லாம் பரவாயில்ல, டீமுக்கு ஒரு தூபே இருந்தாதான் அது இந்த திருஷ்டி கழியும். ஒன்றும் பண்ண முடியாது, ஆடுங்க தயவு செஞ்சு. அப்பதான் they can get back to winning ways. காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. GTயோட அந்த பேட்டிங் வந்து இது பண்ண போறாங்க. அண்ட் அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. GTயோட டாப் 3 அவங்க உடைக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ண போறாங்க அப்படின்னு தான். ஏன்னா அவங்க பவுலிங் அட்டாக் பயங்கர வெயிட்டா இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ரபாடா. பயங்கரமா போறாரு, 2.0 மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அண்ட் பிரசாந்த் சதீஷ் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ தே டூயிங் கிரேட் இந்த பவுலிங். ஸோ அந்த பவுலிங் அட்டாக்கை இவங்க எப்படி அட்டாக் பண்ண போறாங்க, டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் ரபாடா, டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா, இதுதான் வந்து வில் பிளே வைட்டல் ரோல். ஸோ ரபாடாவை அடிச்சிட்டாங்கன்னா மேபி இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் பிரியாங்க் காரியா, தப்பா சொல்லிட்டேன், 2 கேம் கன்ஃபியூஸ். பிரியாங்க் காரியா வெர்சஸ் ரபாடா. ஸோ அந்த கேம் அந்த அவர் தான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் டாப்ல இருக்காரு. அந்த பேட்ல இருந்து கொஞ்சம் லுக் விட பண்ணும். நான் மிடில் ஆர்டர் ரொம்ப நம்பி இருக்கேன். GT மிடில் ஆர்டர் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், தெவாட்டியா, இவங்க வந்து கண்டிப்பா PBKS கை கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அதே ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிச்சிடலாம். பஞ்சாப் ஜெயிக்கணும், மதியானம் KKR ஜெயிக்கணும். பாப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ மேடி, தேங்க்யூ. Yeah, thank you everyone. Bye.